ஆஃபீஸர்ஸ் ஐயா கேக்குறாங்க என்ன. ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி உங்களை இங்க பார்த்ததுல. ஐயா, நீண்ட நெடுங்காலமா நீங்க அரசியல கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 100 நாள்ல நீங்களே புதுமையானதா நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னங்க ஐயா? ஷேர் பண்ணிக்கோங்க. காசியில் விசாலாட்சி, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, தமிழ்நாட்டில் விஜயின் நல்லாட்சி. இந்த 100 நாள் ஆட்சி வரக்கூடாது என்பதில் பல அக்கறை உள்ள சக்திகள் வேலை பார்த்தன. களத்தில் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் வலம் வந்து தாவேக்காவின் வெற்றிக்காக உரத்த குரலில் ஊரெல்லாம் முழங்கியவன் நான். 107 இடங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றும் தலைவர் மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து ஆட்சி அமைக்க என்னை அழையுங்கள், 14 நாட்களில் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் என்றார். ஆனால் அதற்கு வாய்ப்பை ஆளுநர் தரவில்லை. தரவில்லை என்பது கூட எனக்கு வருத்தமில்லை. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், திமுக ஆட்சி அமைக்க அழைத்தாலும் அழைப்பேன், அதிமுகவையும் அழைப்பேன் என்று அவர் சொன்னது ஒரு அத்துமீறலாகவே நான் பார்த்தேன். அந்த நாளிலிருந்து 4 நாட்கள் நான் தூங்கவே இல்லை. இரவெல்லாம் தளபதி விஜயின் நெஞ்சில் குடியிருக்கும் செல்வ தம்பிகள் என்னை தொடர்பு கொண்டு ஆட்சி அமைக்க முடியாதா அண்ணா என்று அழுது கொண்டே கேட்டார்கள். நான் வாய்ப்பு இருக்கிறது, சூழல் கனியும் என்றேன். அப்படி ஒரு நிச்சயமின்மையை உடுத்தி கொண்டிருந்த பொழுது, ஒரு நித்தியத்தை இழந்து நின்ற நேரத்தில், ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்காது என்று கருதப்பட்ட சூழலில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் ஸ்டாலின், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேபி அவர்களை தொடர்பு கொண்டு, உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்ட பொழுது, என்ன அரசியல் இது என்று நான் அதிர்ச்சியில் உறைந்து விட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் 4 நாட்களுக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் ராகுல் காந்தியின் உத்தரவின் பேரில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுகவை உதறி எறிந்துவிட்டு தாவேக்கா பக்கம் வந்தது. அதற்கு பிறகுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எல்லாம் தாவேக்கா பக்கம் வந்தது. அதற்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கான சூழல் கனிந்தது. மே திங்கள் 10ஆம் தேதி தலைவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். இன்றைக்கு 100 நாட்கள் இட்ட அடி நொந்தாலும், எடுத்த அடி கொப்பளித்தாலும், அடுத்த அடியை எடுத்து வைத்து 100 நாட்களை நாம் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டில் இது ஒரு அசாதாரணமான அமானுஷ்யமான நிதிநிலை அறிக்கை. இதிலே முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒரு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, அல்லாவிட்டால் இன்னும் கடன் வாங்க வேண்டி இருக்கிறது என்பதல்ல. இதுவரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் ஒரு கும்பல் தமிழ்நாட்டை காவிமயமாக்க துடித்தது, இன்னொரு கும்பல் தமிழ்நாட்டை கருணாநிதி மயமாக்க துடித்தது. மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், கிண்டியில் தொடங்கிய 1000 படுக்கை கொண்ட பல்நோக்கு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயர், மதுரையில் வைகை கரையில் வானளாவை இழந்து நிற்கிற 100ஆண்டு விழா நூலகத்திற்கு கலைஞர் பெயர், மகளிர் உரிமை தொகைக்கு கலைஞர் பெயர். இப்படி தமிழ்நாட்டை கருணாநிதி மயமாக்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்குத்தான் அயோத்திதாச பண்டிதர், கர்ம வீரர் காமராஜர், அஞ்சலை அம்மாள் என்று
இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைத்தவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி நானும் தம்பி அபி சரவணனும் வட அமெரிக்க தமிழ் பேரவையில் உரையாற்ற அமெரிக்கா சென்றோம். நியூ ஜெர்சிக்கு தான் அந்த நிகழ்ச்சி 3 நாள் நடந்தது. நியூ ஜெர்சிக்கு அந்த பக்கத்திலே நியூயார்க். இது ரெண்டுக்கும் இடையில் ஓடிக்கொண்டிருக்கிற நதியின் பெயர் ஹட்சன். இந்த 2 நதிக்கு இடையில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஹட்சன் நதிக்கு தண்ணீர் ஆதாரமே நியூயார்க்கில் பெய்கிற எல்லா மழை தண்ணீரையும், நியூ ஜெர்சியில் பெய்கிற எல்லா மழை தண்ணீரையும் அவர்கள் அந்த ஹட்சன் நதிக்கு மடை மாற்றி விடுகிறார்கள். நான் போய் பார்க்கிறேன், ஹட்சன் நதியில் கப்பல் மிதந்து செல்லுகிறது. அப்படித்தான் ஒரு காலத்தில் கூவம் இருந்தது. பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில் மாவலி செலவு என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதிலே அவர் பாண்டிச்சேரியிலிருந்து மாமல்லபுரத்திற்கு படகிலேயே வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் கூவம் சீரமைக்கப்படும் சர்வதேச தரத்தில் என்று அறிவித்திருப்பது, என்னை கேட்டால் ஒரு சயின்டிபிக் லீடர் விஜய் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறார். இந்த மண்ணை பொன்னாக்குவதற்கு அவர் நினைக்கிறார். ஆபத்துகளும் அறைகோளும் சங்கடங்களும் இடையூறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய கொடி பறக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த வெற்றி தொலைக்காட்சியினுடைய லோகோ வெளியீட்டு விழாவில் எனக்கு அழைப்பு தந்ததற்கு முதலில் நன்றி. அதனுடைய சேர்மன் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி, என்னன்னு சொல்ல போனால் எனக்கு சொந்தம் சொல்ல சேருகிற விஜயதரணிக்கு, அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் நண்பர் சிங்காரவேலனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சி சார்பாக இல்லாவிட்டால் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்று நான் வைக்கவில்லை. ஊடகம் அதனுடைய நெறிகளை பின்பற்ற வேண்டும். ஒரு ஊடகவியலாளர் நினைத்தால் இலையுதிர் காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். ஒரு ஊடகவியலாளர் நினைத்தால் ஒரு நித்தியத்தை இழந்தவனுடைய வாழ்வில் நிம்மதியை தர முடியும். ஒரு ஊடகவியலாளர் நினைத்தால் புழுக்களின் உடம்பில் புலிகளின் இரத்தத்தை பாய்ச்ச முடியும். அப்படிப்பட்ட ஊடகமாக வெற்றி தொலைக்காட்சி அமைய வேண்டும் என்று என்னுடைய வெற்றி தொலைக்காட்சிக்கு பல்லாண்டு பாடி வெற்றி தொலைக்காட்சி தொடக்க விழாவில் கலந்து கொள்ள தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமருகிறேன். நன்றி, வணக்கம்.